கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டில் 99 மலர்களை பற்றி பாடியுள்ளார். அதில் 12வது மலரான ஏருழம் மலர் கொடியை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கொடியோடைய அறிவியல் பேர் கேலிகாப்டரிஸ் ஃப்ளோரிபெண்டான்னு சொல்லுவாங்க. தமிழில் ஏருழம் கொடி, புல்லாந்தி கொடி, புல்லாந்தி வள்ளி கொடி, திருளாங்கொடி, மின்னார் கொடின்னு பல்வேறு பெயர்களில் வந்து குறிப்பிடுறாங்க. இதை காமனாக இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர் ஃப்ளவர் கிளைம்பர்னு சொல்லுவாங்க. கொடியானது மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள்லையும் கிழக்கு தொடர்ச்சி மலை காடுகள்லையும் ஈரப்பதமான வெப்பமண்டல காடுகளில் காணப்படுறதா இருக்குது. இந்த கொடியோடைய பூக்கள் வந்து சின்னதாக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்த வெளிர் பச்சை நிறத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளைகளுக்கு நுனியில் தான் கொத்து கொத்தாக பூத்து இருக்கும். இந்த பூக்களுக்கு வந்து இதழ்கள் கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கொடி முழுவதும் ப்ரௌன் கலரில் காஞ்சி போயிருக்கும். சூப்பராக இருக்கும். இது ஒரு முக்கியமான கொடி. மேலும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த கொடிகளுடைய பல்வேறு பாகங்களை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு நோய்களை வந்து குணப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இதிலேருந்து மெடிசன் தயாரிச்சிருக்காங்க. வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, காய்ச்சல், சரும பிரச்சனை, குடல் புழு பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த கொடியோட பல்வேறு பாகங்களை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு நோய்களை வந்து குணப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொடி. நம்ம ஊர் கொடி இந்த ஏருழம் கொடி.